அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். செல்ல பிள்ளைங்களா, ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எதுவுமே கடன்பட்டு செய்கிற அளவுக்கு எங்கிட்ட இல்லை. இனிமேல் நான் எதுவும் பண்ணுறதில்ல. அம்மாவுக்கு மறு பூஜை கூட நான் செய்கிறதில்ல. ஏன்னா எந்த ஒரு கோயிலுமே ஒரு கும்பாபிஷேகம் நம்ம நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னாக்காவே அந்த வருஷத்துக்குள்ளே அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து அவங்க இன்னும் செல்வம் செழிப்புமாக இருப்பாங்க தான் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நான் என்ன பண்ணி செஞ்சேனோ எனக்கு தெரியல செல்ல பிள்ளைங்களா. எதுவுமே நான் மாற கிடையாது. அப்போ நான் என்ன நினச்சேன், வீடு அம்மாவுக்கு என் மேலே என்னவோ என் கர்ம வினைகள் தீரலை, எப்படி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் எதுவும் இனி கடன்பட்டு கடவுளுக்கு செய்ய வேண்டாம். அம்மாவுக்கு நம்மளால் முடிஞ்சது ஒரு கற்பூர தீபார்த்தனை நான் காமிச்சிட்டு நம்ம விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அப்போ கடவுள், நான் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், ஒரு விஷயம் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னும் போது அப்போ அந்த கடவுள் என்ன நினைக்கும், என் மக கஷ்டப்படுறான் போது அதாவது மனித ரூபங்களில் யாராவது அனுப்பி அதை போய் நீ பாருன்னு சொல்லி அனுப்போம். அது ஏன் விஷயத்தில் நிறைய நடந்திருக்குது. அது நான் யூடியூப் வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன். அந்த மாதிரி தான் எனக்கு என்னென்னா தை பிறந்துடுச்சு, அம்மாவுக்கு அபிஷேகம் அதாவது கும்பாபிஷேகம் பண்ண மறு பூஜைக்குள்ளே நிறைய சூட்சமங்கள் நடந்துடுச்சு. எதுவுமே நான் பூர்த்தி செய்யலை. அம்மாவுடைய கும்பாபிஷேகம் எல்லாமே எனக்கு தலைகீழாகவே நடந்துடுச்சு. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்கிறது நடக்கட்டும் என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போகிறப்ப நமக்கு பர்மா என்னுடைய செல்ல மகன், நான் இந்த தருணத்தில் நான் ஒரு குருஜி ஐயாவை தான் நான் நினைக்கிறேன். காரணங்கள் என்னன்னாக்கா, அப்போ எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணது, அம்மா நாங்கள் இப்படி வந்திருக்குறோம் சென்னைக்கு. அப்போ நாங்கள் இங்கே கொஞ்ச நாள் இருக்கிறோம். அப்போ யூடியூப் சேனல் நிறைய உங்கள் வீடியோஸ் பார்த்துருக்குறோம். எதுவும்மா நாங்கள் பூஜைகள் நான் சப்போர்ட் பண்ணுறோம்மா. அம்மாவுக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு ஃபோன் கால் வரவே நான் வெளிப்படையவே சொல்கிறோம் செல்ல பிள்ளைங்களா. இதெல்லாம் நிறைய நான் கேட்டுட்டேன். அப்போ நிறைய கேட்ட உடனே அப்போ அந்த 100ல் ஒருத்தர் தான் இவங்க அப்படின்னு நான் நினச்சிட்டேன். பாரு, அம்மா முன்னாடிந்தே நான் சொல்கிறேன், அந்த 100ல் ஒருத்தர் அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் நான் ஃபோனு பேசினேன், வா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். அதே போல் இன்றைக்கி வந்திருந்தாங்க. இன்றைக்கி ஒரு 2 மணி நேரம் உண்மையாகவே என்ன சொல்கிறது, நான் என் அம்மாவுடைய மறு கும்பாபிஷேகத்தையே என் கண் முன்னாடியே நான் பார்த்த மாதிரி ஒரு மன சந்தோஷம். என்ன காரணம்னாக்கா, புள்ள சொன்னது, அம்மா நான் வருஷ அபிஷேகம் நான் செஞ்சு கொடுக்குறேன், இந்த தை பிறந்திருக்குது, இந்த தருணங்கள்லேருந்து நீங்கள் மாற்றங்கள் ஆகணும், நீங்கள் வெளி வரணும், இந்த பல கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. நாங்கள் எங்களுடைய செலவுலமா உங்களுடைய சூழ்நிலைகள்லாம் தெரியும். அதனால் எல்லாரும் வீடியோக்காக பேசுகிற மாதிரியும் வீடியோக்காக நிற்கிற மாதிரி நாங்கள் வர கிடையாது. எங்களால் முடிஞ்சது எங்களுடைய செலவில் அந்த அம்மாவுக்கு ஒரு ஹோமம் செஞ்சு ஒரு வருஷாபிஷேகம் பண்ணி நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு ஒரு டைம் ஒரு சாப்பாடு நம்ம கொடுக்குறனாவே நம்ம கணக்கு பார்த்து வாழ்கிறவங்க. அப்போ நம்ம அந்த மாதிரி தான் சில பேர் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இந்த சன்னிதானம் பார்த்த உடனே அவங்க மனசுக்குள்ளே என்ன வலிகள் ஏற்பட்டுச்சோ, என்ன கஷ்டங்கள் அவங்க மனசில் நினச்சாங்களோ, அந்த அம்பிகையே வெளிச்சோம். உடனே அடுத்த நிமிஷமே அம்மா நாங்கள் எங்களால் முடிஞ்சது நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், ஹோமம் செஞ்சு கொடுக்குறோம். அதாவது பௌர்ணமிக்கு அவங்களும் ஒரு தெய்வ வழிபாட்டில் இருக்காங்க. தன்னுடைய கோயில் நல்லா இருக்கணும், தன்னுடைய சாமிகள் நல்லா இருக்கணும், தான் செய்யக்கூடிய பூஜைகள் தன்னுடைய மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சுயநலமாக தான் இருக்குவாங்க. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி என்னைக்கு ஒரு நாள் அந்த இடத்துல நான் தைப்பூச பூஜை நான் வச்சுக்கிறேம்மா, நீங்கள் இவ்வளோ கஷ்டங்களில் நீங்கள் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கும் போது உங்களுக்கு இந்த பூஜைகளில் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால என்னுடைய செல்ல பிள்ளைங்களும் சரி, அனைத்து நல்ல உள்ளவங்களும் சரி, புதுசாக என் வீடியோஸ் பார்க்க போகிறவங்களும் சரி, இனி பார்த்துட்டு இருக்கவங்களும் சரி, வரும் 25ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு இங்கே வளர்பிறை ஹோம பூஜைகள் எல்லாமே செய்கிறாங்க. கண்டிப்பாக நிறைய அனுகூலம். அதில் இன்னொரு விஷயம்னாக்கா, பர்மாவில் சாஸ்திரங்கள் படித்து அந்த இடத்துல பேரும் புகழ் எடுத்த ஒரு உன்னதமான ஒரு மாமனிதர் குருஜி அவர்கள் 2 பேருமே இந்த இடத்துல இந்த தருணத்தில் இந்த காட்டாகர் அம்மன் சன்னிதானத்தில் வந்திருக்காங்க. இப்போ நாடு விட்டு நாடு
அப்போ எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் தான். அப்போ எல்லை கடந்து கடல் தாண்டி வந்து இந்த இடத்துல இந்த காட்டார அம்மனுடைய இடத்துல அவங்களுடைய தரிசனம் கிடைக்கணும். அவங்களுடைய செய்யக்கூடிய அந்த பூஜைகள் வந்து அந்த ஏகம் போடக்கூடிய அந்த பொருள்களுடைய சுவாசங்கள் நம்ம மேலே படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக எங்களுடைய ஆசீர்வாதமும் தரிசனமும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய பிள்ளைங்க எல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு வந்து கலந்துக்கணும் நினைக்கிறவங்க யாருமே வற்புறுத்த கிடையாது. தெளிவான ஒரு பதில். இதிலிருந்து என்னுடைய கஷ்டம் தீர்ற மாதிரி உங்களுடைய எல்லாருடைய கஷ்டங்கள் தீரணும், நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ மூலிமா நான் அழைப்பு கொடுக்குறேன். கண்டிப்பாக கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து கலந்துக்குங்க. வரும் 25ஆம் தேதி பௌர்ணமி வளர்ப்பிறை இருக்குது. அந்த நாளில் செஞ்சாக்கா ரொம்ப விசேஷமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்மளால் மறுபூஜை செய்ய முடியல, அம்மாவுக்கு மறு கும்பாபிஷேகம் செய்ய முடியல, நம்ம கையில் ஆகவே ஆகாது அப்படின்னு நம்ம உட்காந்து அந்த தருணத்தில் அந்த தாய் இந்த 2 நல்ல உள்ளங்களை அனுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா தமிழ் வந்துட்டு ஐயாவுக்கு வந்து பேசுவாங்க, புரிஞ்சுக்குவாங்க, அவ்வளோ அவங்க வந்து பேச தெரியாது. எந்த செல்ல மகன் அழகாக பேசுவாங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஏன்னா அத்தனை சாஸ்திரங்கள்லாம் படித்து வேதங்கள்லாம் ஓதி நம்ம இடத்துல அவங்க கையால் அதை செய்யும் போது கண்டிப்பாகவே நான் மிகப்பெரிய குடுப்பனை பண்ணியிருக்கணும் தான் இந்த வீடியோ மூலிமா நான் சொல்ல முடியும். கண்டிப்பாக அந்த குடுப்பனை வந்து எல்லாருக்கும் அமையணும், எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாத்துக்கும் அதாவது குழந்தை வரம் இல்லை, கல்யாணம் ஆகலை, தொழில் ரீதியாக பிரச்சனை, உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க, மற்ற எல்லா விஷயங்கள்லையும் அந்த ஏகத்தில் கடந்துக்கிட்டாக்கா எல்லா குறைகளும் நீங்கும் அப்படின்றது உறுதி. ஒருத்தர்கிட்ட நம்ம பேசிட்டே இருக்கிறோம் போது அட போ அப்படின்றது ஒரு விதம். ஒருத்தர்கிட்ட நம்ம பேசிட்டே இருக்கிறோம் போது ஐயோ இதுவா உண்மை, அப்போ கையெடுத்து கும்பிடணும்னு தோன்றது ஒரு விஷயம். அப்போ இன்னொரு என்னன்னாக்கா அடைச்சி அப்படின்றது வேற. அப்போ நான் அதை கையெடுத்து கும்பிடணும், ஒரு வார்த்தை அந்த உச்சரிப்புகள் எல்லாமே அப்படி மெய் சிலிர்த்து நம்ம உட்காந்து அதை பார்க்கணும் போல இருக்குது. இன்னும் அந்த 2-3 நாள் இருக்குது, 4 நாள். அப்போ அந்த 4 நாளே வந்து எனக்கு ஒரு வருஷம் மாதிரி தெரியுது. அந்த பூஜைக்காக நாங்கள் காத்துட்ருக்குறோம். கண்டிப்பாக செல்ல பிள்ளைகளை எல்லாரும் பலன் அடையணும். வேதங்கள் படித்து உங்களுக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல செய்யக்கூடிய அந்த அம்பிகை அவள் கல்லா உட்கார்ந்துருக்கிற அந்த தாய்க்கு அவளுக்கு உயிர் கொடுத்து இங்கே இத்தனை சுவாமிகள் எல்லாமே கட்டப்பட்ட ஒரு கைதிகளாக இருக்கிறாங்கம்மா. அதை வந்து கழட்டி விட்டு அவங்களுடைய சந்தோஷங்கள் வந்து இந்த இடங்கள் எல்லாம் பரவட்டும் அப்படின்னு சொல்லி நடத்தக்கூடிய யாகங்கள் இது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து கலந்துக்குங்க. என்னுடைய வீடியோஸ் பார்க்குற என்னுடைய பிள்ளைங்களுக்கு தான் இந்த வீடியோ சமர்ப்பணம். கண்டிப்பாக எல்லாருமே வாங்க. இந்த வீடியோ மூலிமா ஒரு 2 வார்த்தை என்னுடைய பாலா செல்ல மகனை நான் பேச சொல்கிறேன். தங்கம் பேசும்போது வணக்கம். சாமி பேசு. அவர் தங்க தமிழில் பேசுகிறேன், நீங்கள் பேசுமா அவரை சொல்கிறீங்க, உங்களுக்கு பேசுங்க. வணக்கம். இப்போ இந்த அத்தா காட்டாரம்மன் ஆலயத்துக்கு நாங்கள் வந்தோம். நாங்கள் பர்மாலேருந்து வந்திருக்கோம். வந்து அம்மாவை வந்து பார்த்துட்டு ஆத்தாலையும் வணங்கி பார்க்கையில் இந்த ஆலயம் மிகப்பெரிய சக்தி உயர்ந்த ஆலயமாக இருக்குது எங்கள் மனசில் தோன்றுது. இப்போ எங்கள் மனசில் இந்த ஆத்தாளுக்கு வருஷாபிஷேகம் எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதத்துலேயும் ஆத்தாவோட அனுக்கிரகத்துலேயும் நாங்கள் சந்தோஷமாக வந்து செய்ய ஆத்தாள்கிட்ட உத்தரவு கேட்டோம். ஆத்தா உத்தரவு கொடுத்தாங்க சந்தோஷமாக வந்து செய்ய சொல்லி. இப்போ இந்த ஆத்தாவோட ஆலயத்தில் வருஷாபிஷேகம் பூஜை செய்ய போகிறதுல யார் பக்தர்கள் அனைவரும் வந்து கலந்துக்கிடுங்க. அவர்களோட கஷ்டங்கள் இந்த வருஷாபிஷேகங்கிறது வந்து ஒரு மிக பாக்கியமான ஒரு பூஜை. நம்ம பிறவியில் செய்த பாவகர்மங்கள் இந்த பிறவியில் செய்த பாவகர்மங்கள் எல்லாமே தீரும். இந்த வருஷாபிஷேக பூஜையில் 33 கோடி முனிவர்களும் 48 கோடி ரிஷிமார்களும் தேவாதி தேவர்கள்லாம் வந்து இந்த யாகத்தில் அமர்ந்து இந்த ஆத்தாளுக்கும் இங்கே இருக்கிற சுவாமிகள் அனைவருக்கும் அனுக்கிரகம் கொடுத்து இந்த மகா வருஷாபிஷேகம் பூஜை கும்பம் தண்ணியை ஊற்றினா அவர்களோட அந்த கும்பம் தண்ணியை பார்த்தாலே அவர்களோட பாவங்கள்லாம் நீங்கி அவர்களோட கஷ்டங்கள் பிணிகள் வேதனைகள் சஞ்சலங்கள் எல்லாம் தீர்ந்து மகாலட்சுமி கடாட்சங்கள் நிறைஞ்சி அவர்களோட வேண்டிய பாக்கியமெல்லாம் நிறைய முடியும். கண்டிப்பாக ஆத்தா அருள் புரிவாங்க. யாருக்கும் அன்பான வணக்கம். அவ்வளோ அழகாக பேசிட்டீங்கப்பா. தமிழோட சரப்பா பேசிட்டாரு. உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு வார்த்தை அவர் பேசின வார்த்தைகளை உச்சரித்து கவனிச்சிங்களா என்னான்னு தெரியல செல்ல பிள்ளைங்களா. அந்த தீர்த்தம் தண்ணி தான் மேலே படணும் அப்படின்னாக்கா
அனுகிரகம் விதி இருந்தால் மட்டும்தான் அது. அந்த தண்ணி தன் மேலே பட்டு தன் கர்ம வினைகள் தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய பக்தர் வந்து கலந்துக்குங்க. இதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.